அடுத்தவர்களுடைய குறையை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, யார் ஒரு மூமினுடைய குறையை தேடுகிறானோ அவனுடைய குறையை தத்தப்ப அல்லாஹு அவ்ரதஹ், அல்லாஹ் அவன் குறையை தேடுகின்றான். யாருடைய குறையை அல்லாஹ் தேடுகிறானோ யஃப்லஹு, அவனை அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான். அல்லாஹ்வுடைய இழிவு சாதாரணமானதா? அல்லாஹ் இழிவுபடுத்தினா சாதாரண விஷயமா? இன்னைக்கு எங்க நாங்க இருக்கிறோம் சகோதரர்களே? தொழுகையில சுண்ணாவை மட்டும் பேணிட்டா எல்லாம் ஓகே ஆயிருமா? தொழுகையில என்னது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முறைப்படி 8 ரக்காத்து 3 ரக்காத்து 11 ரக்காத்து இதுதான் சுன்னா. அதுக்கு மேல ஆதாரம் இருந்தா 2 லட்சம் தரம் 10 லட்சம் தரம் கொண்டு வாங்க அடிச்சு சொல்லிட்டா சுன்னாவை பின்பற்றிட்டோமா? அப்ப இது சுன்னா இல்லையா? அடுத்தவரோட உள்ளத்தை புட்படுத்த கூடாது என்பது நபியுடைய வழிமுறை கிடையாதா? இந்த ஹதீதுகள் எல்லாம் தயீஃப் ஆயிட்டா, இந்த ஹதீதுகளை எல்லாம் சிந்தனைக்கு எட்டவில்லை என்று என்ன செஞ்சுட்டு நீங்க தள்ளி போட்டு விட்டீர்களா? என்ன அர்த்தம் இதுல? ஏன் இப்படி நடக்கிறோம்? அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு தாவா களம் என்று சொன்னால் இன்றைக்கு தாவா மிக மோசமாக போயிருக்குது. எதுக்காக நானும் நீங்களும் தாவா செய்றோம்? எடுத்த எடுப்புல வழிகேடு, எடுத்த எடுப்புல குராஃபாத் சொல்றோம். குராஃபா சிந்தனைகளை அடித்து சொல்ல வேண்டும், வழிகேட்டு சிந்தனைகளை அடித்து சொல்ல வேண்டும். மக்களை வழிகேடர்களாக ஆக்குவதற்காக நானும் நீங்களும் தாவா செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அந்த பொறுப்பு என்னையும் உங்களையும் சார்ந்தது கிடையாது. அதை நாங்க மனசுல வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாவாவுக்காக ஒரு விஷயத்துக்காக அனுப்புறது என்ன சொல்றாங்க தெரியுமா? லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன், உன் மூலமாக ஒரு மனிதனுக்கு நேர்வழி கிடைத்து விட்டால் கைருல் லக மின் ஹமரின் நிஅம், சிவத்த ஒட்டகைகள் உனக்கு இருப்பதை விட சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அதுல ஒருத்தரை வழிகேடாக்குறதுக்கும் அவர்களை பாவிகளாக ஆக்குவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பவில்லை. இன்னைக்கு நாங்க எடுத்த எடுப்புல என்னுடைய கருத்துக்கு அவர் ஒத்து போகலைன்னா, என்னுடைய சிந்தனைக்கு என்னுடைய கொள்கைக்கு அவர் ஒத்து வரவில்லை என்றால் அவருக்கு அழகாக தெளிவுபடுத்தலாம், அவரோடு அன்பாக கதைக்கலாம். எடுத்த எடுப்புல வழிகேடர்கள் என்று எடுத்த எடுப்புல எடுத்திருந்து அவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தி நம்மை நெருங்காமல் தூரப்படுத்துகின்ற நிலை இன்றைய பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு பள்ளிக்கு ஒரு ஆள் வருவாரு, யாராவது பள்ளிக்கு வர்ற போது வேண்டுமென்று மொபைல் போனை என்ன செய்வாரு, சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு வருவாரா அல்லது சைலண்ட் போடாம வருவாரா? வேணுமென்று யாரும் வரமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அருள். ஏண்டா பள்ளி வாயல்ல மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று எல்லாரும் விரும்புகிறோம். தவறுதலாக அவர் உதுவெடுத்துக்கிட்டு வருகிறார். இமாம் என்ன செய்யறாரு, தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வந்து சஃபுல சேர வேண்டும் என்ற அந்த அவசரத்தில் போனை கொஞ்சம் சைலண்ட்ல போட மறந்துடுறாரு. சும்மா கதை கட்டி நான் சொல்ல இல்லை சகோதரர்களே, உங்களை அழகுபடுத்தி கதைக்காக சொல்லலைங்க. பள்ளி வாயில்கள் நடக்கிற சொல்றோம். வருவாரு, அதே நேரத்துல ஏதோ ஒரு காரணத்துல தொழுது கொண்டிருக்கிற போது அவருக்கு ஒரு கால் வருது, போன் ரிங் ஆகுது. சுப்ஹானல்லாஹ், ஃபோன் ரிங் ஆகிட்டா அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவார். எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபோனை என்ன செஞ்சுருவார், சைலண்டில் போட கட் பண்ணி அப்படி வச்சிருவார். தொழுகை முடிஞ்சிட்டா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? கூனி குறுகி போகக்கூடிய நிலையில சஃப்ல இருக்கக்கூடிய மற்றவர்கள் நடந்து கொள்கிறார்கள். வல்லாஹி சொல்கிறேன், பல இடங்களில் பார்த்து சொல்லி இருக்கிறோம். ஏன் இப்படி நடக்கிறீங்க? வேணுமென்று யாராவது செய்வார்களா? அன்பாக சொல்லி கொடுங்களேன். கொஞ்சம் பக்கத்தில் கூப்பிட்டு, பிரதர் இனிமேல் வரும்போது இப்படி செய்யாதீங்க, கொஞ்சம் கவனத்தில் எடுங்க, சைலண்டில் போட்டுக்கிட்டு வாரத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. அதுலேயும் விசேஷம் எப்படி தெரியுமா? அவர் கொஞ்சம் அப்படி பார்ப்பாரு, நம்மட ஏச்சிக்கு அவர் பொருத்தமான ஆளாக இருந்தால் கொஞ்சம் சத்தம் கூடுதலாக இருக்கும். ஏச முடியலையா, கொஞ்சம் அவர் கொஞ்சம் என்னது வசதியிலையோ ஏதோ ஒரு வாய்ப்பில் அவரது வாய் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அப்படியே அடங்கி போகிறது. இது என்ன ரெண்டு நிலைப்பாடு? அவனுக்கு ஒரு சட்டம், இவனுக்கு ஒரு சட்டம். என்ன இது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த மக்களோடு நடந்து கொண்டார்கள்? தாவாவில் பள்ளி வாயில் எப்படி நடந்தாங்க? முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுது கொண்டிருந்தேன். அவருடைய இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம். அந்த நேரத்தில் இது அத்தஷ ரஜுலுன் மினல் கௌம் ஃபகுல்து யர்ஹமுக்கல்லாஹ், ஒரு மனுஷர் தும்முறாரு, நான் யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்றேன். அவர் படிச்சிருக்கிறார், அவர் இஸ்லாத்தில் ஆரம்ப கால தும்மின அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லணும் என்று தெரிந்திருக்கிறாரு. அதை சொல்றாரு. மக்கள் எல்லோரும் என்னை முறைத்து பார்க்கிறார்கள்.
அப்ப நீங்க எல்லாரும் என்ன பார்க்குறீங்க என்று கோபப்படுறேன் நான். என்னை அமைதிப்படுத்தும் முகமாக அவர்கள் சைக்கிளை செய்கிறார்கள். நான் அமைதிப்பட்டு விட்டேன். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு வருகிறார்கள். தொழுகையை முடித்து விட்டு வருகிறார்கள். மற்ற எல்லோரும் என்ன செஞ்சாங்க? கோபமாக பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு வருகிறார்கள். ஃபபி அபி ஹுவ வ உம்மி, எனது தாயும் எனது தந்தையும் அந்த தூதருக்கு அர்ப்பணமாகட்டும். ஒரு அழகான வசனம் சகோதரர்களை, கவனமாக கேளுங்க. வமா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு. அந்த தூதரை போல அழகான ஒரு ஆசிரியரை நான் அதற்கு முன்னால் பார்த்ததே கிடையாது, அதற்கு பிறகும் நான் காணவில்லை என்று சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? அதாவது ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா கரிஹனி வமா தரபனி வலா சத்தமணி. அவர் எனக்கு ஏச இல்லை, என்னை முறைத்து பார்க்க இல்லை, எனக்கு அடிக்க இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்ன ஹாதிஹி ஸலா, இது தொழுகை அப்பா சொல்லி தந்தாரு. லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉம் மின் கலாமின் நாஸ், மக்களுடைய ஏனைய பேச்சுவார்த்தைகள் இந்த தொழுகையில் இருக்கக்கூடாது என்று அழகாக சொல்லி தந்தார். இன்னமா ஹுவ தஸ்பீஹ் வத்தக்பீர் வக்ராஅத்துல் குர்ஆன். இந்த தொழுகையில் தஸ்பீஹ் இருக்கும், அதே போல் கராஅத்துல் குர்ஆன் இருக்கும், தக்பீர் இருக்கும். இதை தவிர வேறு பேச்சுக்கள் எதுவுமே இருக்கக்கூடாது என்று அழகாக சொல்லி தந்தார். ஃபபி அபி வ உம்மி, என் தாயும் எனது தந்தையும் அவருக்கு அர்ப்பணமாகட்டும். வமா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரை விட அழகான ஒரு ஆசிரியரை என் வாழ்க்கையில் அதுக்கு முன்னாலேயும் நான் பார்க்கல, அதற்கு பிறகும் நான் பார்க்கவில்லை. இந்த சர்டிஃபிகேட் எனக்கும் உங்களுக்கு எப்பயாவது கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் சுப்ஹானல்லாஹ், இதுதான் சகோதரிய பண்பு. பள்ளி வாயல்களில் மக்களை அரவணைக்கும் இடமாக அந்த பள்ளி வாயில்கள் இருக்க வேண்டும். மக்கள் தேடி வரணும், பள்ளி வாயில்களுக்கு தேடி வரணும். வக்தாகிட்டா அடுத்த வக்தோடு தொழுகையை பள்ளியை தலாக்க செய்கின்ற நிலையில நாம நடந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் ரிங் ஆகிட்டா அந்த வக்தோட லொஹருக்கு ரிங் ஆகிட்டா இந்த மக்கள் நடந்து கொண்ட விதத்துல அதோடு அந்த பள்ளியை தலாக் செஞ்சுட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு மொத்தமாகவே பள்ளிக்கு போக மாட்டான். இந்த நிலைக்கு வர அதுக்குரிய தவற அவன் உணரவும் அதெல்லாம் அது வேற. என்ன சொல்ல வர, நம்மளை விட்டும் தூரமாக்குகின்ற நிலை என்னையும் உங்களிடம் இருக்கக்கூடாது. எனவே சகோதரர்களே, இறுதியாக சொல்லுகிறேன், நானும் நீங்களும் தாவாவை பொறுப்பை சுமந்தவர்கள் சகோதரர். ஏனைய மக்களை போன்றல்ல, தெளிவாக மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கின்ற மக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த காரியங்களை அணுவணுவாக பின்பற்ற வேண்டும் என்று ஆசையோடு இருக்கின்ற மக்கள், அந்த இபாதத்தில் எவ்வாறு ஆர்வம் காட்டுகின்றோமோ, அந்த தொழுகையில் எவ்வாறு ஆர்வம் காட்டுகின்றோமோ, எங்களுடைய ஏனைய வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு சுன்னாவை பேண வேண்டும் என்ற ஆசை என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்கிறதோ, அதே எண்ணமும் ஆசையும் அதே எண்ணமும் ஆர்வமும் எங்களுடைய சாதாரண மக்களோடு ஏனைய மக்களோடு ஹக்குல் இபாதுடைய விஷயத்தில் மக்களுடைய அதாவது மனிதர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுகின்ற விடயத்திலும் இருக்க வேண்டும் என்பதை உள்ளத்தில் நானும் நீங்களும் ஆழமாக பதிவு செய்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னாலும் உங்களாலும் நடக்கின்ற இப்படிப்பட்ட தவறுகளை எனக்கும் உங்களுக்கும் உணர்த்தி தந்து சம்பந்தப்பட்ட மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு ரப்பிடத்தில் நெருங்குவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும்.